நாகையில் பெய்து வரும் கனமழையால் சூர்யா நகர் சுனாமி குடியிருப்பை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் 2006 கட்டிய வீடுகள் என்பதால் பழுதடைந்து மழைநீர் உள்ளே ஒழுகுவதாலும் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுவதாலும் வீட்டிற்குள் இருக்க மக்கள் அச்சமடைந்து கொட்டும் மழையிலும் வெளியிலேயே நிற்கின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு நேரடியில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். அந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த மக்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? கள நிலவரம் என்ன? வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை நகராட்சிக்கு உட்பட்ட சூர்யா நகர் பகுதியில் சுமார் 60 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 2006 சுனாமி குடியிருப்பு போது தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாக கட்டப்பட்ட இந்த வீட்டில் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக வீட்டில் மழைநீர் ஒழுகுவதாலும் காரைகள் பெயர்ந்து விழுவதாலும் உள்ளே செல்ல அச்சப்பட்டு இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கொட்டும் மழையிலும் தற்போது வெளியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று சுமார் 60 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக 19 ஆண்டுகளாக இங்க வந்து வசித்து வருகிறார்கள். மரமாத்து மாற்றுகள் பணிகள் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இந்த வீடுகள் அனைத்துமே பழுதடைந்து மேற்கூரைகள், சிமெண்ட் காரைகள், படிகள் அனைத்துமே சேதமடைந்திருக்கிறது. தற்போது பெய்யக்கூடிய மழையினால் அந்த ஈரம் கோர்த்து தரைகளிலும் ஈரம் கோர்த்து வீடுகளில் படுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலே இருந்து ஒழுகக்கூடிய நீரானது வீட்டுக்குள் ஒழுகுவதால் முழுவதுமாக அந்த வீட்டுக்குள்ளே வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் வீட்டுக்குள் போகிறதுக்கு அச்சப்பட்டு குழந்தைகள் மற்றும் குழந்தைகளை வைத்துக் கொண்டும் வெளியிலே நின்றக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பெய்யக்கூடிய மழையிலையும் இவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது குறித்து அந்த குடியிருப்பு வாசிகள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க நேரடியாக நம்ம கலாச்சார நேரத்தில் கேட்போம். என்ன பாதிப்பு உங்களுக்கு? எதுக்காக இந்த மழை நின்று உள்ள வீட்டு ஃபுல்லா தண்ணி. எங்க வீட்டுல சீலிங் கீழே இடிஞ்சு விழுந்துட்டு 5 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் யாருமே என்னன்னு வரல. நாங்க உயிருக்கு பயந்துகிட்டு எல்லாம் வெளியே நிக்கிறோம். எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்து நிக்கிறோம். இன்ன வரைக்கும் யாரும் வரல, வந்து எதுவும் கேட்கல. மழை ஏகப்பட்ட மழை பெய்யுது. இன்ன வரைக்குமே வந்து கேட்க மாட்டாங்க. நாங்க இது 19 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாள் 2 நாள்ல 19 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் யாருமே வந்து என்னதுன்னு கூட பார்க்கல, கேட்கல. நாங்க குழந்தைங்களை வச்சுட்டு உள்ள போக முடியாம ஒரு 2-3 வீட்டுல சீலிங் இடிஞ்சு விழுந்துட்டு வந்து இன்னும் அதுன்னு யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. 19 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வீடு தான் எங்களுக்கு மெயின் வேணும். சாப்பாடு கொடுக்குறாங்க, 2 நாள் கொண்டு போய் கேம்ப்ல தங்க வைக்கிறாங்க, 2 நாள் சென்று எங்களை அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த சாப்பாடுக்காக நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தரமா எங்களுக்கு வீடு வேணும் சொல்லி தான் நாங்க போராடுறோம். எங்களுக்கு வீடு வேணும் மெயின். எங்களுக்கு வீடு கொடுத்தா எங்களுக்கு அதுவே போதும். வீடுலனால பிள்ளைங்க எல்லாம் பயந்துகிட்டு வாசல் நிக்குதுங்க. உள்ள இங்கே வீட்டுக்குள்ளேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியும். 2 நாளா கரண்ட் வரல. கரண்ட்காரங்கிட்ட போய் சொன்னா ஈபிக்காரங்க வந்து ஆள் இல்லை எங்க அங்க போனா அங்க இருந்து எங்களை இங்க விரட்டி விடுறாங்க. என் பக்கத்து வீட்டுல எங்க தம்பி வீட்டுல வீடு ஃபுல்லாவே டோட்டலாவே கரண்ட் அடிச்சு என் தம்பி மகளுக்கு கரண்ட் அடிச்சு கிடக்கு. யாருமே இன்ன வரைக்கும் வந்து என்னன்னு கேட்க மாட்டேன்றாங்க. இப்போ வந்து நம்ம இன்னொருத்தவங்க வந்து நம்ம வந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் பாப்போம். என்ன பாதிப்பு உங்களுக்கு? என்ன சார், 60 வீடு இருக்கு, 60 குடும்பங்க இருக்கிறாங்க. 60 குடும்பத்திலயும் வந்து இதுவரையுமே இந்த 19 வருஷ காலமா இந்த சூழ்நிலை தான். இந்த தண்ணியில தான் கிடக்குறாங்க. பிறந்த குழந்தை 1 வாரம் கூட ஆகல. அந்த தண்ணியில போட்டுட்டு கீழே ஒரு படுகா போட்டு அதுக்கு மேல படுக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு எதுவுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளும் எங்க போறது எங்க வர்றது? நாங்க நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கோம். வயதானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது, வயசு பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களாம் எங்க வச்சுக்கிட்டு எங்க நாங்க தங்குறது? இப்படியே 19 வருஷம் கரண்ட் கிடையாது. எல்லார் வீட்டு ஒரு 10 வீட்டுல கரண்ட் கிடையாது. இடிஞ்சு போய் சீலிங்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. இந்த மழை நேரத்துல இந்த பிரச்சனை தான். அவங்க வெயில் வர காலத்துல ஏதோ அவங்களால முடிஞ்சதை பார்த்து வச்சுக்கிறாங்க. மாற்றம் கொடுங்க, எங்களுக்கு வீட்டை மாற்றி கொடுங்கன்னு தான் நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம். மாற்றத்துக்கான வசதியை யாருமே பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய சூர்யா நகர் பகுதியில் 60 குடியிருப்புகள் இருக்குது. பல ஆண்டுகளாக இந்த மக்கள் வந்து மாற்று இடம் கேட்டிருக்காங்க. இப்போது தற்போது பெய்யக்கூடிய மழையில வந்து உள்ளே போக முடியாத தவிச்சிருக்கவங்களுக்கு உடனடியாக ஒரு இடத்தை வந்து இவங்களை அழைத்து சென்று சமுதாய கூடங்கள் மற்ற இடங்களில் பாதுகாப்பான இடங்கள் தங்க வைக்க வேண்டும். வருங்காலங்களில் புதிய வீடுகளை கற்றுத்தர வேண்டும் என்று இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அரசு நிச்சயமாக செய்ய கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் செய்திக்காக நாகை மாவட்டத்திலிருந்து ஒளிப்பதிவாளரோடு லெனின். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி லெனின்.